கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். இன்று கர்த்தர் உங்களோடு பேசும்படி எனக்கு தந்திருக்கிற வார்த்தை ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனம். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது அந்த உலகத்தில் நோவாவின் காலத்திலே அவர்கள் இருந்த அந்த சூழ்நிலை, அந்த தேசத்தில் பாவம் நிறையப்பட்டது. தேவன் அந்த பூமியை நியாயம் தீர்க்க ஆண்டவர் மனதாயிருந்தார். அவர் நியாயம் தீர்க்கும் முன்பு நோவாவினிடத்தில் சொல்கிறார், நான் இந்த தேசத்தை நியாயம் தீர்க்க போகிறேன். பெரிய ஒரு மழை இந்த தேசத்தில் பெய்யும். ஜலப்பிரளயத்தினால் இந்த பூமியை நான் அழிக்கப் போகிறேன் என்று நோவாவினிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். அந்த காலத்தை நீங்க பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு யாருமே பார்த்தது கிடையாது. அந்த காலத்தில் பனி பொங்கிதான் பூமியை நனைத்து கொண்டிருந்தது என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். இதுவரை பார்க்காத ஒரு காரியத்தை நோவாவினிடத்தில் நான் இப்படி இந்த பூமியை சபிப்பேன், இந்த பூமியை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அந்த காலத்தில் நோவா தேசத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒரு பெரிய மழையை உண்டு பண்ண போகிறார். இந்த தேசம் வெள்ளத்தினால் ஜலப்பிரளயத்தால் இந்த உலகம் அழிந்து போக போகுது என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காரியம், இதுவரைக்கும் கேட்காத ஒரு கேள்வி. யாருமே அதை கவனிக்கவே இல்லை, யாரும் அதை பெருசாகவே எடுக்கலை. ஆனா சில வருடங்கள் 120 வருடங்கள் கழிந்த உடனே தேவன் நோவாவை கூப்பிட்டு தன் மனைவியையும் பிள்ளைகளையும் பேழைக்குள் ஆக்கினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவின் குடும்பத்தில் அவர்கள் விசுவசித்திருப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நான் நம்பவே இல்லை. ஏன்னா நோவாவுக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு தான் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அவரை பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நோவாவுக்கு பேசின கர்த்தர் நோவாவின் வீட்டுக்காரர்களோடு கர்த்தர் பேசவே இல்லை. அந்த உலகக்கார் எப்படி நினைத்திருப்பார்களோ அதே நினைவில் தான் ஒருவேளை அந்த வீட்டுக்காரர்களும் நினைத்திருப்பாங்க. ஒருவேளை அவர்கள் அப்படி நினைத்திருந்தாலும் அவர்கள் எந்த எண்ணத்தில் இருந்தார்கள் என்று தெரியாது. இருந்தாலும் அந்த இடத்தில் அந்த குடும்பத்தை கர்த்தர் கைவிடாமல் பேழைக்குள்ளாக்கி கதவை பூட்டுகிறார். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தோம் என்றால் இந்த உலகத்தில் வருகிற நியாய தீர்ப்புக்கு முன்பாக நமக்குரியவர்களையும் கர்த்தர் நம் மூலமாக அதை ஆசீர்வாதிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இன்று நான் பேச உங்களோடு ஆசைப்பட்ட விஷயம் வேதத்தில் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று. இன்று கர்த்தருக்கு அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்ததினாலே நோவாவின் குடும்பத்தார் அனைவரும் அந்த பேடகத்தில் வர முடிந்தது. இன்று நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்க குடும்பத்திற்காக நீங்க சொத்து சேர்த்து வைக்கணும், பெரிய சம்பத்துகளை சம்பாதித்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ன செய்து வைங்க. நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாயிருந்து தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு உள்ளவைகளை அர்ப்பணித்து தேவனுக்கென்று நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்குள்ளவைகளை கர்த்தர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். உன் குடும்பத்தில் ஒருவர் போலும் அந்த நியாய தீர்ப்பில் அகப்படாமல் அந்த நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தது போல உங்களையும் பாதுகாக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம் தேவனுடைய சமூகத்தில் உண்மையாயிருந்தால் கர்த்தர் நாம் குழந்தைகளையும் நாம் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் வழிநடத்த அவர் உறுதியாயிருக்கிறார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இவருடைய வாழ்க்கையில் எடுத்திருக்கிறது தீர்மானத்தின்படி உறுதியாய் இருந்து இவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இவர்கள் குடும்பம் முழுமையாய் தேவ பிரசன்னத்தை உணரும்படி செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.